ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. தூய்மயோகமாயினாய் துழாயலங்கள் மாலையாய் ஆமையாகியாழ் கடல் துயின்ன ஆதிதேவனின் நாமதேயமின்னதென்ன வல்ல மல்லமாகிலும் சாமவேத கீதனாய சக்கரபாணியல்லையே. 108 திவ்யதேச வைபவங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான திருக்குடந்தைன்னு சொல்லக்கூடியதான பாஸ்கர கஷேத்திர மகாத்மியத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஷாரங்கராஜனுடைய மறு அவதாரமான சக்கரபாணி பெருமாளுடைய அவதாரத்தை மகிமையை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். சக்கராம்புஜே சமாசீனம் சக்கராத்யாயுத பூஷணம் சக்கரமந்திராதி தேவேஷம் சக்கரராஜமகம் பஜே. சூரியன் தபஸ் பண்ணினான். சக்கர ரூபியாக எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் சக்கரபாணி பெருமாள் சக்கரராஜன் என்கிற பெயரிலே தரிசனம் கொடுத்தான். சூரியன் விசேஷமா அந்த எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணினான். இப்போ அந்த எம்பெருமான் இழந்த சூரியனுடையதான பிரகாசத்தை பொலிவை அவனுக்கு திரும்பவும் கொடுத்தார். ததஸ்து பாஸ்கரோ பூயஹ பூர்வவத் தேஜசான்விதஹ சர்வான் பாசயதே லோகான் பரிதோ மேருமாஸ்திதஹ. சூரியன் இழந்த தன்னுடையதான தேஜஸை மறுபடியும் பெற்று பழையபடி மேரு பர்வதத்தினுடையதான 4 பக்கங்களிலும் இருந்து கொண்டு இந்த லோகத்திலே பிரகாசமான தன்னுடையதான ஒளியை வீசிக்கொண்டு உலகமெல்லாம் விளங்கும்படியாக எல்லாருடைய அஞ்ஞானத்தையும் நீக்குபவனாக எல்லாரும் பண்ணக்கூடிய கர்மாக்களுக்கெல்லாம் முதல் சாட்சியாக இருக்கக்கூடிய தேவதையா பிரத்யட்சமானவனா சூரியனானவன் ஒளியோடைய கூட பழையபடி பிரகாசித்தான். இப்போ தன்னுடைய அகங்காரத்தினாலே தான் இழந்த தன்னுடைய பிரகாசம் தன்னுடையதான சக்தி தன்னுடைய பொலிவு தேஜஸ் இதையெல்லாம் திரும்ப சூரியனுக்கு அனுகிரகித்த சக்கரராஜ பெருமாளை சூரியன் சில வரங்கள் பிரார்த்திக்கிறான். பிரதானமா அவன் தபஸ் பண்ணினதே இழந்த தேஜஸை பெறுவதற்காக அதை பெற்றுட்டான். இனி அகங்காரம் கஷ்டப்பட்ட போது சூரியனான தனக்கே எப்பேற்பட்ட இழி நிலைமை ஏற்பட்டது. சாதாரணமாக இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் பாமர ஜனங்கள் அவளுக்கு ஏதானும் கஷ்டம்னு வரச்சு அவெல்லாம் எவ்வளவு தவிச்சு போயிடுவா. அதனால அவளுடைய நன்மைக்காக எம்பெருமானை சில வரங்கள் கேட்க வேண்டும் அப்படின்னு சூரியன் நினைச்சுட்டான். இது என்ன சுவாமி, சுதர்சன ஆழ்வானோடைய அகங்காரமா நெஞ்ச நிமித்திண்டு சண்டைக்கு போனவன், நீயா நானாவா ஒரு கை பார்க்கலாம்னு போனவன் என்ன இவ்வளவு நல்லவனா மாறி மற்றவாளுக்காக வரம் கேட்கிறானே அப்படின்னா, சுதர்சன ஆழ்வானுடைய தர்சனமானது சுதர்சன ஆழ்வானுடையதான தேஜஸானது அதுக்கும் மேல ஒருபடியா சுதர்சன ரூபியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் சக்கரராஜனுடைய தேஜஸானது எதிரில் இருக்கிற சூரியனை அப்படி மாத்திட்டு அவன் தர்சனம் சூரியன் பண்ண மாத்திரத்துல அவனுக்கு புத்தி திருந்தித்து அவனுக்கு நல்ல மனசு அவன் சுத்த சாத்வீகனானான். அதோடு கூட இந்த சக்கரராஜ பெருமாளுடையதான தேஜஸ் அவனுடைய ஒளி பிழம்பு இருக்கே ஒளி கதிர்கள், அந்த அனுகிரக ரீதியான ஒளி கதிர்கள் சூரியன் மேல பட்டவுடனே அவனுடைய உள்ளும் புறமும் பரம பவித்திரமாச்சு. அதனால சூரியனானவன் புறசுத்தின்னு சொல்லக்கூடிய பாஹ்ய சுத்தியை அடைந்தது மட்டும் இல்லாமல் அகசுத்தின்னு சொல்லக்கூடிய உள்ள தூய்மையையும் அடைந்தான். அதனால மற்ற ஜீவராசிகளை பற்றியும் சிந்திக்க கூடியவனானான். அப்பேற்பட்ட விசேஷமான பிரபை தேஜஸ் இந்த சுதர்சனன்னு சொல்லக்கூடிய சக்கரராஜ பெருமாளுடையது. அதனால சூரியன் என்ன வரங்கள்லாம் பிரார்த்தித்தான் அப்படின்னா, முதல் வரம், நான் தபஸ் பண்ணி என்னுடைய கஷ்டம் தீர்ந்தது, அது இந்த இடம்தான், அது இந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் தான் அப்படின்னு லோகத்து ஜனங்களுக்கெல்லாம் காலத்துக்கும் தெரியணும். அதனால இந்த க்ஷேத்திரம் என்னுடைய பெயராலே விளங்க வேண்டும். பாஸ்கர க்ஷேத்திரம் அப்படின்னு கும்பகோணத்துக்கு பெயர் அப்படின்னு சொன்னா, கும்பகோணத்துக்கும் பாஸ்கரன்னு சொல்லக்கூடிய சூரியனுக்கும் என்ன சம்பந்தம், எதனால இந்த ஊருக்கு அந்த பெயர் வந்தது அப்படின்னு யாரானும் கேட்பா. நிச்சயம் கேட்பா. கேட்டாலானா சூரியனுக்கு கஷ்டகாலம் வந்த போது அதுல இருந்து காப்பாத்தின பெருமாள் இவர்னு சொல்லுவா. அதே மாதிரி நம்மளையும் காப்பாத்துவார், நாமளும் போய் சேவிக்கலாம்னு ஜனங்கள்லாம் சேவித்து இந்த எம்பெருமானாலே பயன் பெறுவார்கள். அதனால என் பெயரை இந்த க்ஷேத்திரத்துக்கு ஏற்படும்படியா பண்ணணும் என் ஞாபகமா அப்படின்னு பிரார்த்தித்தான். பெருமாள் அதுக்கு சரின்னு அனுகிரகம் பண்ணி வரம் கொடுத்துட்டார். ததயேவஹி தத்தேக்திரம் பாஸ்கர க்ஷேத்திரமுச்யதே. அந்த சூரியனுடைய பெயராலே கும்பகோண க்ஷேத்திரம் அன்னையிலிருந்து பாஸ்கர க்ஷேத்திரம் என்று வழங்கப்பட்டது.
இது முதல் வரம். இதுக்கு மேலும் லோகோபகாரமா ஜனங்களுடைய நன்மையின் பொருட்டு சூரியன் சில வரங்களை கேட்டான். என்ன கேட்கிறான் அப்படின்னா, ஏ சக்கரபாணிம் சேவந்தே பூஜயந்தி சக்கரினம் நமஸ்யந்தி பிரதிதினம் தே அபீஷ்டான் பிராப்னுவந்தி நிருணாம் சாம்ராஜ்யதானேதோ சக்ரி திஷ்டதி சர்வதா யம் யம் காமயமானாக ச சேவாம் குர்வந்தி சக்ரிணः தம் தம் ஆசு பிராப்னுவந்தி நாத்ர காரியா விசாரணா. யார் தினந்தோறும் இந்த சக்கரபாணி எம்பெருமானை சேவித்து அவனுக்கு கைங்கரியம் பண்றாளோ, யார் இந்த சக்கரபாணி எம்பெருமானை ஆராதிக்கிறார்களோ, பூஜை பண்ணுகிறார்களோ, நமஸ்காரம் பண்ணுகிறார்களோ, அவளுக்கு என்னென்ன இஷ்டங்கள் உண்டோ அது அனைத்தையும் அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே அவர்கள் அடைய வேண்டும். ஒன்னொன்னா இவன் பிரார்த்திக்க பிரார்த்திக்க பெருமாள் ததாஸ்து ததாஸ்துன்னு வரம் கொடுத்துட்டே வரார். இப்படி பிரார்த்தித்தான், சரி அப்படி ஆட்டம் அப்படின்னு பெருமாள் அனுகிரகிச்சுட்டார். அதாவது தினந்தோறும் சக்கரபாணி பெருமாளை சேவிக்கிறவா, கண்ணால சேவிக்கிறவா, அவன் சன்னதிய பிரதட்சிணம் பண்றவா, அவன் முன்னால விழுந்து சேவிக்கிறவா, நமஸ்காரம் பண்றவா, அவனுக்கு கைங்கரியம் பண்றவா, சன்னதியை பெருக்கிறதோ, கோலமிடுறதோ, அலம்புறதோ, விளக்கேற்றி வைக்கிறதோ, எம்பெருமானுக்கு புஷ்பமோ மாலையோ தொடுத்து கொடுக்கறதோ, ஏதோ தேவையான வஸ்துக்களை வாங்கிட்டு போய் உபயமா சமர்ப்பிக்கிறதோ, இந்த மாதிரி வேதபாராயணம் பண்றதோ, பிரபந்த அனுசந்தானம் பண்றதோ, ஸ்தோத்திர அனுசந்தானம் பண்றதோ, யாருக்கு என்ன கைங்கரியம் பண்ண முடியுமோ, யார் என்ன பண்ண கூடுமோ அப்படி எம்பெருமானுக்கு தொண்டு பண்ணுபவர்கள், அவளுடைய இஷ்ட பிராப்தியானது நிறைவேறுகிறது அப்படின்னு எம்பெருமான் வரம் கொடுத்தான். அடுத்தபடியா இந்த சக்கரபாணின்னு சொல்லக்கூடிய பெருமாள் இருக்கிறாரே, இவர் கால சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான சுதர்சனத்துக்கு ராஜாவாக இருக்கக்கூடியவர். அதனால இந்த கால நிர்வாக காலா இருக்கக்கூடிய ராஜாக்கள், சக்கரவர்த்திகள் இருக்காளே, அவெல்லாம் இந்த சக்கரபாணி பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே தான் சக்கரவர்த்தி பதங்களுக்கு வருகிறார்கள். அதனால ராஜ்யம் பண்ணக்கூடியதான உரிமை, அரசு உரிமைன்னு சொல்றோமே, அதை தரக்கூடிய சக்தி படைத்தவர் இவர். அதனால ராஜ உத்தியோகங்கள், ராஜகாரியங்கள் இதிலெல்லாம் ஒருத்தனுக்கு முன்னேற்றம் வேணும் அப்படின்னா இந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே அது சித்தமாகிறது. ஒண்ணுன்னா பிரார்த்திக்கிறான், பெருமாள் சரி சரின்னு சொல்லிட்டு வர்றார். இந்த எம்பெருமான பிரார்த்திச்சுண்டவா ராஜபோகங்களை ரொம்ப சீக்கிரத்தில் அடைகிறார்கள். ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு போறதோ, அரசாங்க பதவிகள் அடைகிறதோ, அரசாங்கத்தினாலே வரக்கூடியதான சன்மானங்களை பெறுவதோ, இதெல்லாம் இந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே இவாளுக்கு ரொம்ப சீக்கிரம் கிடைக்கிறது. எந்த ஒரு பெண் தனக்கு குழந்தை செல்வம் வேண்டும் ஆசைப்படுறாளோ அவள் சக்கர தீர்த்தத்திலே தீர்த்தாமாடி, சக்கர படித்துறை காவிரியிலும் ஸ்நானம் பண்ணி, ஈர வஸ்திரத்தோடு கூட மஞ்சள் குங்குமம் முதலானவைகளை முகத்திலே தரித்துக் கொண்டு விரதம் இருந்து சக்கரபாணி பெருமாளுக்கு முன்னாலே நெய் விளக்கேத்தி, இதே மாதிரி தொடர்ந்து 45 நாள் நியமனத்தோட கூட எவள் அந்த எம்பெருமானை பல பிரதட்சணங்கள் பண்ணுகிறாளோ அவளுக்கு அந்த சக்கரபாணியினுடைய அனுகிரகத்தினாலே நல்ல குழந்தை பிறக்கிறது. அவள் எப்படி அந்த விரதத்தை இருக்கணும் அப்படின்னா, வேறு ஞாபகம் இல்லாமல் சக்கரபாணி எம்பெருமானையே தியானித்துக் கொண்டு, சோம்பல் இல்லாமல் தினம் எழுந்துண்டு தீர்த்தாமாடி பிரதட்சிணம் பண்ணணும். ஒரு நாள் கூட விடக்கூடாது, சோம்பல் இருக்கக்கூடாது. ஒரே வேளை பாயாசத்தை சாப்பிட்டு பதிவிரதா தர்மத்தோடு கூட இருந்து, வெத்தலை, உப்பு, புளி, தித்திப்பு, மத்தவாள் ஆத்துல சாப்பிடுறது, வெளியில சாப்பிடுறது இதெல்லாம் இல்லாம, சந்தனம் தவிர்த்து, புஷ்பம் தவிர்த்து, தீவிர விரத உபவாசத்தோடு கூட கரிகாய்கள்லாம் சாப்பிட்டு உடம்பு நன்னா போஷிச்சுக்கிறதுன்றதெல்லாம் இல்லாம, கட்டில் எல்லாம் படுத்து தூங்காம வெறுந்தரையில வஸ்திரத்தை விரித்து படுத்துண்டு, இப்படி ஒரு பெண்ணானவள் 45 நாளோ அல்லது 21 நாளோ இருந்தாலானால், அப்படி 21 நாள் கூட இருக்க முடியலன்னு சொன்னா 11 நாளாவது இருந்தாலானால் அவளுக்கு மன்மதன் போன்ற அழகான புத்திரன் பிறப்பான். அது இந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே. 45 நாள் அல்லது 21 நாள் அல்லது 11 நாள். எந்த ஒரு பெண் இந்த எம்பெருமானை கார்த்தால சாயங்காலம் 2 வேளையில நான் சேவிக்கிறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு கார்த்தால நிர்ஜலமா வெறும் வயத்தோட போய் இந்த பெருமாளை சேவிக்கிறாளோ, சாயங்காலம் ரொம்ப சுத்தமா இந்த எம்பெருமானை சேவிக்கிறாளோ, அவள் நீண்ட காலம் தீர்க்க சுமங்கலியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே அடைகிறாள். பெண் மட்டுமல்ல, ஸ்திரீகளோ புருஷர்களோ யாராயிருந்தாலும் அவளுக்கு என்ன அபேட்சை, அவளுக்கு என்ன விருப்பமோ அந்த பலனை இந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே அடைகிறார்கள். கணவனுடைய ஆரோக்கியத்தை விரும்புகிற பெண், தன்னுக்கு ஆயுள் ஆரோக்கியம் எல்லாம் நன்னா இருக்கணும்னு நினைக்கிற பெண், தன் பந்துக்களுக்கு ஆரோக்கியம் நன்னா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்,
தனக்கு ஒரு நல்ல பெண் கல்யாணம் பண்ணிக் கொள்வதற்கு அமைய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒரு புருஷன் தனக்கு புகழை, தனக்கு செல்வத்தை, தனக்கு ஞானத்தை, தனக்கு பக்தியை, தனக்கு வைராக்கியத்தை வேண்டக்கூடிய மனுஷர்கள், பணம் உள்ளவனோ பணம் இல்லாத ஏழையோ ஸ்திரீகளோ புருஷாலோ யாரா இருந்தாலும் சரி, இந்த எம்பெருமான் சக்கரபாணியினுடைய சேவையை, அதாவது இந்த எம்பெருமானுக்கு கைங்கரியத்தை பண்ணினார்களானால் அவ என்ன பலன்களை பிரார்த்திக்கிறார்களோ அதை நிச்சயம் அடைவார்கள். இது உண்மை, சத்தியம், இதிலே சந்தேகமில்லை அப்படின்னு சக்கரபாணி பெருமாளுடையதான வாக்கியம். சுதர்சன ரூபியாக இருக்கக்கூடிய இந்த பகவான் இவா முக்கியமா ரோகங்களை எல்லாம் நிவாரணம் பண்றதுல ரொம்ப சமர்த்தாலா இருக்கிறபடினால க்ஷயரோகம்னு சொல்லக்கூடியதான ரோகம், அபஸ்மாரம்னு சொல்லக்கூடியதான ஞாபக மறதி, குஷ்டரோகம், இந்த மாதிரி கொடுமையான ரோகங்கள்லாம் இருக்கிறவாலும் கூட இந்த சக்கரபாணி எம்பெருமானுடையதான சக்கர தீர்த்தத்துல தீர்த்தாமாடி இவனுடைய கோயிலை அங்க பிரதட்சிணம் பண்ணினால் இத ஒரு மண்டல பரியந்தம் வாரத்துக்கு ஒரு முறைன்னு பண்ணிட்டு வருது. 48 நாள்னு வச்சுண்டு அதுல ஏதாவது ஒரு நாள் திங்கள் பண்றதா இருந்தா ஒரு திங்கள், இல்ல செவ்வாய்னா ஒரு செவ்வாய், அந்த மாதிரி 7 நாளுக்கு ஒரு முறை அங்க பிரதட்சணத்தை முறைப்படி சக்கர தீர்த்த ஸ்தானத்தோட அனுஷ்டித்தாலானா அவ அந்த ரோகங்கள்ல இருந்து விடுபடுறா. இந்த விஷயம் சக்கரராஜனாலே அருளி செய்யப்பட்டது அப்படின்னு புராணம் தெரிவிக்கிறது. இது பெருமாளே சொன்னார். அதனால இது அத்தனையும் நிச்சயம் நடக்கும். எவன் ஒருத்தன் எம்பெருமானுக்கு ரொம்பவும் பிரியமான துளசியை கொண்டோ புஷ்பத்தை கொண்டோ இந்த எம்பெருமானை அர்ச்சனை பண்ணி வைக்கிறானோ, அல்லது எவன் ஒருத்தன் வாசனையான புஷ்பங்களையும் துளசியையும் இந்த எம்பெருமானுக்காக கோயிலிலே கொண்டு கொடுத்து சமர்ப்பிக்கிறானோ, அவர்கள் அந்த ஜென்மாவினுடைய முடிவிலே இந்த சக்கரபாணியினுடைய லோகத்தை அடைகிறார்கள். அப்படின்னா அவளுக்கு மோட்சம், இதில் சந்தேகம் இல்லை. இந்த எம்பெருமானுக்கு சில வஸ்துக்கள் சாப்பிடுறதுன்னா ரொம்ப திருவுள்ளம். எதெல்லாம் திருவுள்ளம் அப்படின்னா இந்த எம்பெருமானுக்கு பாயாசம் ரொம்ப திருவுள்ளம். எவன் ஒருத்தன் தனக்கு குழந்தை செல்வம் வேணும்னு ஆசைப்படுறானோ, எனக்கு குழந்தை வேணும் உன்னுடைய அனுகிரகத்தினாலே அப்படின்னு இந்த எம்பெருமான மனசார பிரார்த்திச்சுண்டு இவனுக்கு பாயாச தலிகை சமர்ப்பிச்சானானா, இவனிடத்திலே பக்தியோடும் அன்போடும் இருக்கக்கூடிய புலன் இன்பங்களை எல்லாம் ஜெயித்த யோகியான ஒரு நல்ல பிள்ளை இவனுக்கு பிறப்பான். அப்பாவை மதிக்கிறவனா, இந்திரியங்கள்ல எண்ணம் செல்லாதவனா, நல்ல கட்டுக்கோப்பான ஒரு பிள்ளை இவனுக்கு பிறப்பான். அதோடு கூட இன்னும் சில ஆகாரங்களும் இந்த எம்பெருமானுக்கு பிடித்த விஷயங்கள். மாஷாபூபம் குட்டாபூபம் யோ அர்ப்பயே சக்ரின பிரபோ சர்வசித்திம் அவாப்னோதி சத்யமேவ சனான்யனா. இந்த எம்பெருமானுக்கு உளுந்தினாலான பலகாரம், அதாவது உளுந்து வடைன்னு சொல்றோம் இல்லையோ அது, அப்புறம் வெள்ளத்தினாலான பலகாரம் அப்படின்னா வெள்ளத்தினாலே பண்ணப்பட்டதான அப்பம், உளுந்து வடையோ அப்பமோ எவன் ஒருத்தன் இந்த எம்பெருமானுக்கு தலிகை பண்ணி வைக்கிறானோ அவன் என்னென்னவெல்லாம் ஆசைப்படுறானோ எல்லாத்தையும் அடைகிறான். இதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை, இது சத்தியம். எவன் ஒருத்தன் இந்த எம்பெருமானுக்கு அவனால முடிந்த கைங்கரியத்தை தொடர்ந்து பண்ணிட்டு வரானோ அவனுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் என்ன, பிள்ளை பேரன் கொள்ளு பேரன் முதலான சந்தானங்கள் என்ன, இது எல்லாத்தையும் வாழ்நாள்ல பூரணமா அனுபவிச்சுட்டோ அந்த ஜென்மாவினுடைய முடிவிலே அவனுக்கு மோட்சமும் கிடைக்கிறது. ஒரு நாளும் கார்த்தால சாயங்காலம் 2 வேளையும் சக்கரபாணி பெருமாளை சேவிப்பவன் சாட்சாத் தேவனுடைய அம்சமே, தேவர்கள்ல சேர்ந்தவன், அதுல ஒரு சந்தேகம் இல்லை. அதனால வாழும்போது அவன் பெரிய சக்கரவர்த்தியா வாழ்வான்னு புராணம் தெரிவிக்கிறது. சாயம் பிராத்தः பிரதிதினம் பக்தியா சந்தர்ஷனம் சரேத் சதேவாம்சோ ந சந்தேக கிமுதா கில சம்பதः. அவன் தேவனுடைய அம்சமாக திகழ்கிறான்னு சொல்றச்சே அவன் வாழ்கிற போது அவனுக்கு ஏற்படக்கூடியதான ஐஸ்வர்யங்களுக்கு என்ன சந்தேகம், என்ன குறை? இப்படி பல வரங்களையும் சூரியன் பிரார்த்திக்க சக்கரபாணி பெருமாளானவர் அருளிக்கொண்டே வருகிறார். இப்படி இழந்த ஒளியை சூரியனுக்கு சக்கரபாணி பெருமாள் அனுகிரகம் பண்ணின நாள் எது அப்படின்னா வைசாக்கியாம் பூர்ணிமாயாத்து சக்கர ரூபீஹி அதோக்ஷஜஹ தயாமூர்த்திஹி குளீரேது பிரத்யக்ஷோ அபூத் விவஸ்வதஹ தேனைவ ச பிரபாதத்தா தஸ்மின்னேவ சுபே தினே. பரம கருணாமூர்த்தியான, கருணையே வடிவெடுத்தவரான, சக்கர வடிவத்திலே இருக்கக்கூடிய சக்கரராஜ பெருமாள் இருக்கிறாரே, தாமரை கண்ணனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், அவர் வைகாசி மாசம் பௌர்ணமி திதி என்று கடக லக்னத்திலே சூரியனுக்கு பிரத்யக்ஷமாகி அந்த நன்னாளிலே சூரியனுடைய ஒளியை திரும்பவும் கொடுத்தார். அதனால அன்னைக்கு சக்கர தீர்த்தத்திலே தீர்த்தாமாடி இந்த சக்கரராஜன் எம்பெருமானை சேவித்தால் வாழ்க்கையில நாம இழந்த செல்வங்களை எல்லாம் திரும்ப பெறலாம். விசேஷமா அன்னைக்கு எம்பெருமானுக்கு பாயாச தலிகை சமர்ப்பித்து பிரார்த்தித்துக் கொண்டால் அது நிச்சயம் நடக்கும் அப்படின்னு புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
இதோடு மட்டுமல்லாமல் எம்பெருமானை சேவித்து விழுந்து விழுந்து பல பிரணாமங்களை பண்ணி பல பிரதட்சணங்களை பண்ணி ஸ்தோத்திரங்களை எல்லாம் பண்ணி சேவித்துக் கொண்டிருந்த சூரியன் காரியமானாவிட்டு இங்க இருந்து புறப்பட்டு போயிடணும்னு நினைக்காம அங்கேயே தங்கி இருந்து எம்பெருமானுக்கு நிறைய வைபவங்களை கைங்கரியங்களை எல்லாம் பண்ணி வைக்கிறான். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி எம்பெருமான் சூரியனுக்கு சொன்னானே, எவன் ஒருத்தன் சக்கரபாணிக்கு கைங்கரியம் பண்ணினா அவனுக்கு இந்த பலன் கிடைக்கிறது அந்த பலன் கிடைக்கிறதுன்னு எல்லாம், அது பக்தா எல்லாருக்கும்னு சொல்றச்ச இந்த சூரியனும் இவருக்கு பக்தன் தானே. அதனால சூரியன் எம்பெருமானுடைய கைங்கரியத்தை நாம அவர் நியமனப்படி பண்ணணும் அப்படின்னு சங்கல்பிச்சுண்டு எம்பெருமானுக்கு கோயில் கட்டுறது, விக்கிரக பிரதிஷ்டை பண்றது, வாகனங்கள்லாம் பண்ணி வைக்கிறது, உற்சவங்கள்லாம் பண்ணி வைக்கிறதுன்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறான். ரொம்ப சந்தோஷத்தோடு கூட சக்கரபாணி பெருமாளை சேவிச்சு விடைபெற்றுக் கொண்டான். பெருமாள் மறைஞ்சுட்டார். இப்போ சக்கரராஜனுடைய நியமனப்படி விசேஷமா பெரிய மதில் சுவர்கள், விமானங்கள், கோபுரத்தோடு கூட ஆச்சரியமா பல மண்டபங்களோடு கூட சக்கரபாணி பெருமாளுக்கு ஆலயத்தை நிர்மாணம் பண்றான், கோவில் கட்டுறான். வசந்த ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகம அர்ச்சகாலை கொண்டு எம்பெருமானுக்கு பிரதிஷ்டை ஹோமங்களை எல்லாம் பண்ணி வைத்து சம்பரோக்ஷணம் பண்ணி வைக்கிறான். விசேஷமா பெருமாள் பிரம்மோத்சவ சமயத்துல எழுந்தருள்வதற்கு வாகனங்கள் என்ன, சாதாரண புறப்பாட்டுல எழுந்தருள்வதற்கு தோளுக்கினியான் என்ன, எம்பெருமான் எழுந்தருள்வதற்கு தேர் என்ன, எம்பெருமான் பிரம்மோத்சவத்திற்கு கொடியேற்றுவதற்கான துவஜஸ்தம்பம் கொடிமரம் என்ன, விசேஷமா எம்பெருமானுடைய பாவம் போக்குவதான அவனுடைய விமானம் என்ன, இதெல்லாம் சூரியன் ஏற்படுத்தி வைகாசி மாசம் சுக்லபக்ஷம் புஷ்ய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூச நட்சத்திர தன்னைக்கு கொடியேறி 10 நாள் எம்பெருமானுக்கு பிரம்மோற்சவத்தை ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்தின்படி நடத்தி வைத்தான். வைகாசி மாசம் சுக்லபக்ஷம் புஷ்ய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூசம் அன்னைக்கு கொடியேறி எம்பெருமானுக்கு விசேஷமா 10 நாள் உற்சவம், திருத்தேர், தீர்த்தவாரி எல்லாம் நடக்கும்படியா பெருமாள் வாகனங்கள்ல புறப்படுறது என்ன, தோளுக்கிணியான்கள்ல புறப்படுறது என்ன, இப்படி 9 நாள் உற்சவம். நடுவுல பெருமாளுக்கு நிறைய விதமான பழங்கள், நல்ல குளிர்ந்த பானகம். வைகாசி மாசம் நல்ல வெயிலானபடியினாலே பெருமாளுடைய வயிற்றை குளிர்விப்பதாக நல்ல பானகம், பக்ஷ்ய வர்க்கங்கள், நிறைய பக்ஷணங்கள் எம்பெருமானுக்கு. ரசங்களால் முதிர்ந்த சுத்தான்னம், அதாவது எலுமிச்சம்பழை சாற்றாலே பண்ணக்கூடியதான சாதம், புளிச்சாற்றாலே பண்ணக்கூடிய சாதம், கிச்சலி சாற்றாலே பண்ணக்கூடிய சாதம், இப்படி ரசத்தை எடுத்து பண்ணக்கூடியதான குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதான சுவையான ஆகாரங்களை எல்லாம் பெருமாளுக்கு கண்டருள பண்ணி அந்த ஆகாரங்கள் பிரசாதங்களாலே பிராமணர்களுக்கு ததியாராதனைத்த பண்ணி பிராமணர்களை சந்தோஷம் பண்ணினான். நிறைய பிராமணா எம்பெருமானுடைய உற்சவங்களை எல்லாம் சேவிச்சுண்டு எம்பெருமானுடைய பாராயணத்தில் அன்வயிச்சுண்டு சூரியனாலே பண்ணி வைக்கப்பட்ட இந்த தலிகைகளை எல்லாம் பெருமாளுடைய பிரசாதமா அனுபவிச்சுண்டு நன்னா சாட்டு நன்னா குளிர்ந்து சந்தோஷமா இருந்தா. 9வது நாள் உற்சவத்தன்னைக்கு சக்கரபாணி பெருமாளை திருத்தேரில் எழுந்தருள பண்ணி தன் கையாலேயே தேரை இழுத்து சூரியன் ரதோத்சவம் பண்ணி வைத்தான். இப்படி தேர்ல இருக்கக்கூடிய எம்பெருமான் ஊர்வலமா திருத்தேர்ல கும்பகோணம் முழுக்க பிரதட்சிணமா வந்தாவிட்டு தேரிலிருந்து எம்பெருமானை இறக்கி சக்கர தீர்த்த கரையிலே சிம்மாசனத்திலே பெருமாளை எழுந்தருள பண்ணி பாஞ்சராத்திராகமப்படி விசேஷமான திருவாராதனத்தை அர்ச்சகால கொண்டு பண்ணி வைத்து சக்கரபாணி பெருமாள் என்ன, அர்ச்சகர்கள் என்ன, நிறைய தேவர்கள் என்ன, ரிஷிகள் என்ன, அங்க இருக்கக்கூடிய பிராமணா பொதுமக்கள் என்ன, இவா எல்லாரோடும் கூட காவிரியிலே சக்கர தீர்த்தத்திலே சக்கரபாணி பெருமாளை முழுக்கி தீர்த்தவாரின்னு சொல்லக்கூடியதான சக்கர ஸ்நான மகோத்சவத்தையும் பண்ணி வைத்தான். இந்த சக்கர தீர்த்த கரையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய சக்கரபாணி பெருமாளை விசேஷமாக அர்ச்சனை பண்ணினான். இப்படி எம்பெருமானுக்கு பிரம்மோற்சவத்தை பூர்த்தி பண்ணி வைத்தான். முதல் பிரம்மோற்சவம் சக்கரபாணி பெருமாளுக்கு சூரியனாலே பண்ணி வைக்கப்பட்டது. ரொம்பவும் விபவமா ரொம்பவும் விசேஷமா எம்பெருமான் ஆச்சரியமா இந்த உற்சவத்தை கண்டருளினார். சூரியன் சக்கரபாணி பெருமாளை பிரார்த்திச்சுண்டு இவன் சில வரங்கள் கொடுக்கிறான் ஜனங்களுக்கு. எம்பெருமானுடைய அவபிரத தினம்னு சொல்லக்கூடிய சக்கர ஸ்நானம் தீர்த்தவாரின்னு சொல்லக்கூடிய அந்த உத்தமமான பிரம்மோற்சவ பூர்த்தி சமயத்திலே அங்க இருக்கக்கூடிய பிராமணர்களை எல்லாம் சம்பாவனை தட்சணை எல்லாம் கொடுத்து அவளை சேவித்து அவளை பூசித்து சில வரங்களை சூரியன் கொடுக்கிறான். எவன் ஒருத்தன் நான் இழந்த ஒளியை எம்பெருமான் திரும்பவும் எனக்கு கொடுத்ததான வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு இந்த சக்கர தீர்த்தத்திலே இந்த சக்கரபாணி பெருமாளோட கூட சேர்ந்து தீர்த்தாமாடுகிறானோ அவன் விஷயத்தில் சக்கரபாணி பெருமாள் எல்லா அனுகிரகங்களையும் பண்ணுவார். அப்படின்னா சக்கரபாணி பெருமாளுடைய தீர்த்தவாரி அன்னைக்கு பெருமாளோட சேர்ந்து சக்கர தீர்த்தத்திலே தீர்த்தாமாடக்கூடிய பாக்கியம் கிடைத்தால் அந்த எம்பெருமானுடைய திருமேனி தீர்த்த சம்பந்தத்தினாலே நமக்கு எல்லாம் நடக்கும்னு சூரியனுடையதான வார்த்தை. அதோட சூரியன் சொல்லிட்டு போறான், எம்பெருமான்
இப்போது இந்த உற்சவத்தை நான் பண்ணி வைக்கும்படியா கல்பிச்சிருக்கான், அதனால நான் இந்த உற்சவத்தை பண்ணி வைத்தேன், பெருமாள் ஏத்துட்டான். ஆனா காலத்தினுடைய கோலாகலத்தினாலே பல உயர்ந்த விஷயங்கள் காலப்போக்கில் நின்று போயிடும். அந்த மாதிரி ஒரு கால விசேஷத்துல நாம் பண்ணி வைக்கக்கூடியதான என்னாலே தொடங்கி வைக்கப்பட்ட இந்த வைகாசி பிரம்மோற்சவமும் பெருமாளுக்கு நின்று போயிடும். அப்படி நின்று போற சமயத்துல எவன் ஒருத்தன் திரும்பவும் இந்த உற்சவத்தை உத்தாரணம் பண்ணி திரும்பவும் நடத்தி வைக்கிறானோ அவனுடைய அத்தனை பித்ருக்களும் இந்திரலோகத்திலே இந்திரனாலே பூஜிக்கப்படக்கூடியதான பெருமையை அடைவார்கள். இதுல ஒன்னும் சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு சொன்னான். இந்த உற்சவத்தை கூட இருந்து நடத்தி வைப்பவனுக்கு விசேஷமாக தேவஸ்தானம் கிட்டும். அப்படின்னா தேவர்களுடைய லோகத்திலே விசேஷமான ஒரு ஜென்மா கிடைக்கும் அவனுக்கு. உற்சவத்தை கூட இருந்து நடத்துறவன் அப்படின்னா, ஒரு உற்சவம் அப்படின்னா எத்தனையோ காரியங்கள் இருக்கும். வைதிக காரியங்கள், பெருமாளுக்கு அலங்காரம் பண்றது, பெருமாளை தொட்டு எழுந்தருளை பண்றது, திருமஞ்சனம் ஹோமம், இதெல்லாம் அர்ச்சக சுவாமிகள் பார்த்துப்பா. மடப்பள்ளியில பரிசாரக சுவாமிகள் பிரசாதங்களை எல்லாம் தயார் பண்றது அவா காரியம். கோவில் அலம்புறது, மெழுகி கோலமிடுறது, பெருக்கிறது, வாசல்ல மாவிள தோரணம் கட்டுறது, வாழைமரம் கட்டுறது, வாகனங்களை சுமந்து செல்வது, பெருமாளுக்கு முன்னால தீவட்டி பிடிச்சிட்டு போறது, வர ஜனங்களுக்கு தீர்த்தம் விநியோகம் பண்றது, இல்ல வர ஜனங்களுக்கு அன்னதானம் பண்ணி வைக்கிறது, ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு ததியாராதனம் பண்ணி வைக்கிறது, இப்படி எத்தனையோ காரியங்கள் இருக்குமோன்னா இதுல யாரால என்ன பண்ண முடியறதோ யதா சாஸ்திரம் யார் என்ன பண்ணலாமோ அந்த மாதிரி சரீரத்தினால ஒத்தாசை பண்ணக்கூடியவன் தேவனாக பிறப்பான். சூரியனுக்கு எம்பெருமான் ஒளியை திரும்ப அளித்ததான வைகாசி மாச பௌர்ணமி அன்னைக்கு எவன் ஒருத்தன் விசேஷமா இந்த எம்பெருமானுக்கு பாயாசத்தை தலிகை பண்ணி சமர்ப்பிக்கிறானோ அவன் சீக்கிரமாகவே தேவராஜ பதம்னு சொல்லக்கூடிய இந்திர பதத்தை அடைந்தாலும் சந்தேகத்துக்கில்லை அப்படின்னு சொன்னா, வாழற போது இடைவிடாத செல்வத்தை, ஐஸ்வர்யத்தை, சம்பத்தை அடைவான். எப்படி பாயாசத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னா, பசும்பாலாலே பண்ணப்பட்ட பாயாசம். பாயாசத்திற்கு நல்ல பசுவினுடைய பாலை பயன்படுத்தணும். பசும்பாலாலே பக்குவம் பண்ணப்பட்ட கோதுமைகளின் நொய் உடைசல்களாலான பாயாசம். அப்படின்னா தீர்த்தம் சேர்க்காம பசும்பாலாலேயே தலிகை பண்ணப்பட்ட கோதுமை ரவையினாலேயான பாயாசம். இது எவ்வளவு சமர்ப்பிக்கணும்னா 6 மரக்கால் சமர்ப்பிக்கணுமா, அவ்வளவு சமர்ப்பிக்கணும். 6 மரக்கால் அளவுள்ள கோதுமை ரவை, அதுக்கு தகுந்த கறந்த பசும்பால், அதோடு கூட வெளுப்பு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, ஏலக்காய், இந்த மாதிரி பரிமள வஸ்துக்களை எல்லாம் சேர்த்து அந்த பாயாசம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கணுமா, வெண்மையிலே சந்திரனை ஒத்ததாக இருக்க வேண்டும். சந்திரன் எப்படி வெள்ளை வெள்ளையர்னு இருக்கான் அந்த மாதிரி வெள்ளையா இருக்கணும் பாயாசம். அதுக்காகத்தான் வெள்ளை சர்க்கரை சேர்க்கணும்னு சொன்னது. வெல்லம் சேர்த்தோமானா பாயாசம் கலர் மாறி போயிடுறது. அதனால கோதுமை ரவையும் வெள்ளை சர்க்கரையும் பசும்பாலும் ஏலக்காயும் சேர்த்ததான பாயாசம், 6 மரக்கால் அளவுள்ள பாயாசத்தை எவன் ஒருத்தன் மடப்பள்ளியிலே தயார் பண்ணி இந்த எம்பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணி வைக்கிறானோ அவன் அதிசீக்கிரம் தேவனாக ஆவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உள்ளன. எவன் ஒருத்தன் வெள்ளிக்கிழமைகளிலே, செவ்வாய்க்கிழமைகளிலே, ஞாயிற்றுக்கிழமைகளிலே மற்றும் புண்ணிய காலங்கள், உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம் எல்லாம் சொல்லக்கூடிய புண்ணிய காலங்களிலே இந்த மாதிரியான பாயாசத்தை சக்கரபாணி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறானோ அவன் சக்கரபாணி பெருமாளுடைய வசமாகவே ஆயிடுவான். அப்படின்னா அவருடைய பக்தரா, அவருடைய கைங்கரிய பரனா ஆகி அவருடைய திருவடிகளை அடைவான். அவனுக்கு சக்கரபாணி பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே மோட்சம். இந்த சக்கரபாணி பெருமாளுக்கு சமானமாக உலகத்திலே வரமளிக்கக்கூடிய தெய்வம் வேற இல்லை அப்படின்னு சூரியன் சொல்றான். இந்த பெருமாளுக்கு சமானமான தேவர் தெய்வம் இந்த லோகத்துல ஏதானும் ஒண்ணு இருக்கா? மண்ணுலகத்திலே இருக்கக்கூடிய ரிஷிகள் மனுஷியால் என்ன, விண்ணுலகத்திலே இருக்கக்கூடிய தேவர்கள் என்ன, இவா எல்லாருக்கும் வேண்டிய வரங்களை எல்லாம் தரக்கூடிய கற்பக மரமாக இந்த எம்பெருமான் இருக்கிறான். ஏன் இந்த வார்த்தையை சொன்னான்னா, கற்பக விருட்சம் இருக்கக்கூடியது தேவலோகத்துல, அதன் முன்னால போய் கேட்கிறவாளுக்கு தான் அது கேட்டதை கொடுக்கும். பூலோகத்துல இருக்கிறவனுக்கு கற்பக விருட்சத்தினால ஒரு பலனும் கிடையாது. ஆனால் இந்த சக்கரபாணின்னு சொல்லக்கூடியதான கற்பக விருட்சம் பூலோகத்திலே இருக்கிறது. பூலோகத்துல இருக்கிறவா வந்து கேட்டாலும் எல்லாத்தையும் கொடுக்கும், தேவலோகத்துல இருக்கிறவா வந்து கேட்டாலும் எல்லாத்தையும் கொடுக்கும். அதனால இந்த லோகத்துல இவனுக்கு மேல வரம் தரக்கூடிய தெய்வம் ஒண்ணு இல்லை. இந்த சக்கரபாணி பெருமாளுக்கு சுவாமி என்னால சரீரத்தினால ஒரு கைங்கரியம் பண்ண முடியாது, உடம்புல ஆரோக்கியம் இல்லை, வயசாயிடுத்து, இல்ல நிறைய செலவு பண்ணி எனக்கு பாயாசம் எல்லாம் சமர்ப்பிக்க முடியாது, வருமானம் போராது, எனக்கு ஏதாவது அனுகிரகம் உண்டா அப்படின்னு கேட்டால், இந்த சக்கரபாணி பெருமாளுடைய சன்னதியிலே ஒரு க்ஷணம் வசித்தாலும் அவனுக்கு விசேஷமாக வாழ்நாள் முழுக்க எல்லா ஐஸ்வர்யங்கள் போகங்கள் எல்லாம் கிடைத்து கடைசியில் அவனுக்கு மோட்சமும் கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இந்த சரீரத்தினுடைய முடிவிலே திவ்ய சரீரம் பெற்று
ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் திருமாலுக்கு எல்லா கைங்கரியங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா விதங்களிலும் எல்லா கைங்கரியங்களையும் சந்தோஷமாக பண்ணக்கூடிய அந்த திரும்பி வருதல் இல்லாததான உத்தமமான சாஸ்வதமான பிரம்மானந்தம்னு சொல்லக்கூடிய பரிபூர்ண பிரம்மானுபவம், அந்த மோட்சம் அவனுக்கு பலனாக கிடைக்கும். இதுக்கு எத்தனைக்கும் என்ன பண்ணணும், இவன் சக்கரராஜ பெருமாள் சன்னதியிலே ஒரு க்ஷணம் வசித்தா போரும். ஒரு க்ஷணம் அப்படின்னா அப்படியே கண்ணை மூடி திறக்கக்கூடியதான காலம். அத்தனை காலம் இந்த எம்பெருமானுடையதான சன்னதியிலே இருந்தாலும் கூட எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால இத்தனையும் கிடைக்கிறதுன்னு சொன்னால் பரம பவித்திரமான ஸ்தானம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அஷ்டதிக் பாலகா, தேவர்கள், யக்ஷர்கள், பித்ருக்கள், விஸ்வே தேவர்கள், கந்தர்வர்கள், இப்படி என்னென்ன தேவ வர்க்கங்கள் இருக்காளோ அவ அத்தனை பேரும் இந்த கும்பகோண கஷேத்திரத்துல மரமாவோ செடியாவோ கொடியாவோ நதியாவோ இருந்துண்டு இந்த சக்கரபாணி பெருமாளை சேவித்துக் கொண்டு அவனுடைய அனுகிரகத்தினாலே நிம்மதியா இருந்துருக்கா அப்படின்னு ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது. இப்படி யார் எந்த ரூபத்துல கைங்கரியம் பண்ணினாலும் அவளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவராக இந்த எம்பெருமான் சக்கரபாணி கண்கண்ட தெய்வமாக விளங்குகிறான். இந்த எம்பெருமான் இங்கே எப்படி எழுந்தருளி இருக்கிறான் அப்படின்னா, இந்த சக்கரராஜன் சுதர்சனவள்ளி தாயார், விஜயவள்ளி தாயார்னு சொல்லக்கூடிய 2 நாச்சியார்களோட கூட எழுந்தருளி இருந்து அடியார்களை அனுகிரகித்துக் கொண்டிருக்கிறான். உத்தமமான இந்த கும்பகோண கஷேத்திரத்தில் பரம பவித்திரமான சக்கர தீர்த்த படித்துறைன்னு சொல்லக்கூடியதான காவிரியினுடைய கரையில் ஸ்ரீயப்பதியா ஸ்ரீவைகுண்ட நிகேதனான சர்வேஸ்வரன் இவன் சுதர்சன வடிவிலே சக்கரராஜனாக அவதாரம் பண்ணினபடியினாலே இவனுக்கு பொருத்தமான ஜோடியாக சுதர்சனவல்லின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி தாயாரோடு கூட இவன் சூரியனை வெற்றி கொண்டான், ஜலந்தரனை வெற்றி கொண்டான். இப்படி பலரை வெற்றி கொண்ட வெற்றியோடு கூட இங்கே விஜயத்தோட எழுந்தருளி இருக்கிறபடினாலே அதுக்கு அடையாளமா விஜயலட்சுமின்னு சொல்லக்கூடிய விஜயவள்ளி தாயார் தனி கோயில் நாச்சியாராக எழுந்தருளி இருக்கிறாள். இப்படி இவனுடைய அவதாரத்திற்கு தகுந்தபடி சுதர்சன ராஜனான சக்கரராஜனுக்கு சுதர்சனவள்ளி தாயார், இவன் வெற்றியோட இங்கு வீரமாக அமர்ந்திருக்கிறபடியினாலே வெற்றியை அறிவிக்கக்கூடிய விஜயவள்ளி தாயார், இப்படி 2 தாயார்களோட கூட எம்பெருமான் எப்போதும் இணை பிரியாமல் இந்த திவதேசத்திலே எழுந்தருளி இருக்கிறான். இவனை சேவிக்கிறவாளுக்கு, இவனை சரணாகதி பண்றவாளுக்கு பயம் இல்லை, நோய்கள் அண்டாது. இவாளுக்கு என்னென்ன அனிஷ்டங்கள் எதெல்லாம் இவாளுக்கு பிடிக்கலையோ அதெல்லாம் இவாளை விட்டு விலகி போய் இவா விரும்பக்கூடிய அஷ்டவிதமான ஐஸ்வர்யங்கள் என்ன, நல்ல குழந்தை செல்வம்னு சொல்லக்கூடிய சத்சந்தானம் என்ன, இன்னும் என்னென்னவெல்லாம் இவா விரும்புறாளோ அத்தனை அபீஷ்டங்களையும் இந்த எம்பெருமான் இவாளுக்கு அனுகிரகம் பண்ணி இன்றும் கூட இந்த திருக்குடந்தையிலே நித்தியோத்சவம் என்ன, பக்ஷோத்சவம் என்ன, மாசோத்சவம் என்ன, அயனோத்சவம் என்ன, சம்வத்சரோத்சவம் என்ன, விசேஷ காலங்களிலே நடக்கக்கூடிய மகாமகம் முதலான உற்சவங்கள் என்ன, இந்த எல்லா உற்சவங்களையும் ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமப்படி ரொம்ப விசேஷமா கண்டருளி மன சந்தோஷத்தோட கூட வந்து சேவிக்கிறவாள் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். அதனால யார் யாருக்கு என்னென்ன கஷ்டங்கள் போகணுமோ என்னென்ன வேணுமோ எல்லாம் சக்கரபாணி பெருமாளை உற்சவ சமயத்திலே சேவித்து அனுகிரகம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு புராணம் தெரிவிக்கிறது. ஆழ்வார் அனுபவம்னு பார்த்தா, சுதர்சனாம்சமாக அவதரித்த திருமழிசை பிரான், திருமழிசை ஆழ்வார் சுதர்சனம்னு சொல்லக்கூடிய சக்கரராஜனுடையதான அம்சம். அந்த திருமழிசை பிரானுக்கும் இந்த குடந்தை கஷேத்திரத்துக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. வாழ்நாள் முழுக்க எப்படியோ வாழக்கூடிய மனுஷன் கடைசியில எங்க போய் சேரணும், எங்கிருந்து வந்தானோ அந்த பரபிரம்மத்தினுடையதான திருவடிகளை சென்று அடைய வேண்டும். தன்னுளே திரைத்தெழும் தரங்கவென் தடங்கடல் தன்னுளே திரைத்தெழுந்து அடங்குகின்ற தன்மை போல் அப்படின்னு இதே ஆழ்வார் பாடினர். சமுத்திரத்திலேருந்து கரையை நோக்கி வரக்கூடிய அலைகள் என்னதான் கரையை மோதினாலும் திரும்பவும் ரிவர்ஸ்ல அப்படியே போய் சமுத்திரத்தோடையே கலக்க வேண்டியதுதான் அதனுடைய நியதி. அந்த மாதிரி எம்பெருமானாலே சிருஷ்டி காலத்திலே படைக்கப்பட்ட இந்த ஜீவன் எத்தனை சரீரத்துல எத்தனை ஜன்மா எடுத்து சொர்க்கம் நரகம் பூலோகம் சொர்க்கம் நரகம் பிறவி அப்படின்னு உழன்று கொண்டிருந்தாலும் ஒரு நாள் இவன் எங்க இருந்து வந்தானோ அந்த சமுத்திரமான எம்பெருமானுடைய திருவடியை போய் சேர்ந்தே ஆகணும். இப்படி சுதர்சன சக்கரத்தினுடைய அம்சமான திருமழிசை பிரான் திருமழிசையில் அவதாரம் பண்ணினவர் திருவள்ளிக்கேணி என்ன, காஞ்சிபுரம் என்ன, பெரும்புலியூர் என்ன, இப்படி பல அக்ரஹாரங்களில் பல திவதேசங்களில் பல காலம் எழுந்தருளியிருந்து எம்பெருமானை நோக்கி தபசெல்லாம் கூட பண்ணி யோகத்தில் எல்லாம் ஆழ்ந்திருந்தவர். கடைசியா பெரும்புலியூர்ல இருந்து நேர இந்த திருக்குடந்தைக்கு வந்தவர் திருக்குடந்தைக்கு மேல நகரவே இல்லை. கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு மேல இந்த திருக்குடந்தை கஷேத்திரத்திலேயே எழுந்தருளியிருந்து இங்கேயே தான் பெருமாள் திருவடி சேர்ந்தார்.
இதை சுவாமி நம்மாழ்வாரும் கூட திருவாய்மொழியில சாதிக்கிறார். செழுமா மணிகள் சேரும் திருக்குடந்தை. செழுமை மிக்க மாமணிகள், உசந்த ரத்தினங்கள், ஞானத்தினாலே செழுமையான, பக்தியினாலே செழுமையான, ஆச்சார அனுஷ்டான வைராக்கியத்தினாலே செழுமையான, ஆத்ம பலத்தினாலே செழுமையான, எம்பெருமானை நேர சேவித்து அவனோடு பேசக்கூடியதான பரம பக்தியிலே செழுமையான மாமணி மகாரத்னம் போலே பிரகாசிக்க கூடிய திருமழிசை பிரான் வந்து சேர்ந்த இடம், அவர் வந்து தோன்றிய இடம் திருமழிசை, அவர் வந்து சேர்ந்து பெருமாள் திருவடிகளை அடைந்த இடம் இந்த திருக்குடந்தை. இப்படி செழுமா மணிகள் சேரும் திருக்குடந்தைன்னு நம்மாழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட விசேஷமான இந்த திருக்குடந்தையிலே தான் திருமழிசை பிரான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனார். இந்த சுதர்சனாம்சரான திருமழிசை ஆழ்வாரானவர் பல வருஷ காலங்கள், கிட்டத்தட்ட 2000 வருஷங்கள் திருக்குடந்தையிலே எழுந்தருளி இருந்து அமுதனையும் சக்கரபாணி பெருமாளையும் ஆசதீர அனுபவித்துக் கொண்டு சேவித்துக் கொண்டு இவாளையே யோகத்திலும் அனுபவித்துக் கொண்டு எழுந்தருளி இருந்து வைகுண்டம் போனார்னு சொன்னா, எங்க வந்து சேரணுமோ அங்க வந்து சேர்ந்துட்டார். அதனால யாத்திரையை தொடரல. 2000 வருஷம் இருக்கே, இன்னும் ஒரு 4 விதேசத்துக்கு போய் அங்கங்க 500 வருஷம் இருந்தா கூட பல சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்கள் இருந்திருப்பாளே. திருக்குடந்தையிலே எழுந்துருன்னா எழுந்துண்டான், படுத்துக்கொண்டா படுத்துட்டான் அமுதன் இன்னைக்கும் சேவிச்சுட்டு இருக்கோம். உத்தானசாயி காஞ்சிபுரத்துல பெருமாளுக்கு பேரே அதுதான், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். திருவள்ளிக்கேணியில் இருக்கிறச்ச எத்தனையோ லீலைகளை எல்லாம் அற்புதங்களை எல்லாம் பண்ணினார். பெரும்புலியூர் பெருமாள் இவர் போற திசை பக்கமெல்லாம் திரும்பினார். அங்கே ஹிருதயத்திலே ஸ்ரீவைகுண்டநாதனையும் திருப்பார்கடல் பெருமாளையும் காட்டினார், தான் சுதர்சனாம்சம் என்பதை காட்டினார். இப்படி எத்தனையோ கஷேத்திரங்கள்ல எத்தனையோ அற்புதங்களை பண்ணி கொண்டு இருந்திருப்பார் ஒன்னும். ஆனா பெரும்புலியூர்ல இருந்து வந்தவர் கும்பகோணத்தை தாண்டல. ஏன்னா தான் சென்று சேர வேண்டிய இடம் இந்த அமுதனுடைய சக்கரபாணி பெருமாளுடைய திருவடிதான். வரவேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. இனி எப்போது அந்த எம்பெருமான் திருவடி சேர்த்துக் கொள்கிறானோ சேர்த்துக் கொள்ளட்டும்னு அவன் இட்ட வழக்கா, அவனுடைய இஷ்டமா ஆழ்வார் அங்கே இருந்துட்டார். இவா 2 பேரும் இவருக்கு 2 கண் போல. அதனால இவா 2 பேரையுமே இவர் மங்களாதாசனம் பண்றார். சாரங்கபாணி அல்லையே சக்கரபாணி அல்லையே அப்படின்னு முடியும்படியா 2 பாசுரங்களால 2 பெருமாளையே மங்களாதாசனம் பண்ணியிருக்கார். இதனால இந்த சக்கரபாணி பெருமாளுடைய அவதாரத்திற்கு காரணமானவன் சாரங்கபாணி அப்படின்றத ஆழ்வார் ஸ்தல புராணத்தை இதன் மூலமா நமக்கு தெரிவிக்கிறார். அதோடு கூட இப்ப எப்படி கும்பகோணத்துக்கு போனா சாரங்கராஜன் சக்கரராஜன், சாரங்கபாணி சக்கரபாணி அப்படின்னு பெருமையா நாம எல்லாம் பிரசித்தமா சொல்லிக்கிறோமோ, ரொம்ப சம்பிரதாயத்துல ஈடுபாடு இருக்கிறவா அமுதன் சேவை, 6வது ஆழ்வான் சேவைன்னு சொல்லுவா. பெரும்பாலும் அமுதன்னு சொல்றது வழக்கம். ஆனா பெரும்பாலானவர்கள் கும்பகோணம்னு சொன்னா சாரங்கபாணி சேவா எடுத்தா சக்கரபாணி சேவா எடுத்தா அப்படின்னு கேட்கறது தான் வழக்கம். திருக்குடந்தைன்னு சொன்னாலே இவா 2 பேர் பிரசித்தி. இன்னைக்கு மட்டுமல்ல, திருமழிசை பிரான் காலத்தில இருந்து அப்படிதான் பிரசித்தி இருக்கும் போல. அதனாலதான் திருமழிசை பிரானே சாரங்கபாணி அல்லையே சக்கரபாணி அல்லையேன்னு விசேஷமா இந்த 2 எம்பெருமான்களை சேர்த்து பாடியிருக்கிறார். இந்த திருமழிசை பிரான் என்னைக்கு திருக்குடந்தைக்கு வந்தாரோ அன்னையிலிருந்து திரும்பவும் அந்த ஊரை விட்டு நகரவே இல்லை. நித்தியம் காவிரியிலே தீர்த்தாமாடிக்கொண்டு இந்த எம்பெருமான்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு யோகத்திலே எழுந்தருளியிருந்து இங்குதான் தான் அருளி செய்த அத்தனை பிரபந்தங்களினுடைய ஓலைச்சுவடிகளையும் கொண்டு போய் காவிரியில் போட்டார். எது காவிரியோட போறதோ போட்டோம், எது எதிர்நீச்சல் அடித்து என்னிடத்துல வந்து சேர்றதோ அந்த பிரபந்தங்களை மாத்திரம் லோகத்துக்கு நான் அளிக்கிறேன் அப்படின்னு சங்கல்பிச்சுண்டு தான் எழுதிய அத்தனை ஓலைச்சுவடிகளையும் கொண்டு காவிரியில போட்டார். எல்லா சுவடிகளும் காவிரியோட அடிச்சுட்டு போயிடுத்து. 2 ஓலைச்சுவடிகள் மட்டும் ஆழ்வார் பக்கமா கரை ஒதுங்கித்து. அது எதுன்னு சொன்னால் நான்முகன் திருவந்தாதியும் திருச்சந்த விருத்தமும். அந்த 2 பிரபந்தங்களைத்தான் விசேஷமான பிரபந்தங்களாக நாம 4000 திவ்ய பிரபந்தத்திலே வைத்து சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி விசேஷமான ஆழ்வார் வாழ்நாள் முழுக்க இந்த கஷேத்திரத்துல வாழ்ந்து அமுதன் சக்கரபாணி பெருமாளுடைய கைங்கரியத்தையும் அனுபவத்தையும் பண்ணி கொண்டிருந்து கடைசியில அங்கேயே பரம்பதிச்சார். இப்ப இவர் எழுந்தருளி இருக்கக்கூடிய சன்னதி, இப்போ இவர் அர்ச்சாவதாரமா விக்கிரக ரூபியா தினந்தோறும் கும்பகோணத்துல இருந்துட்டு பெருமாளை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சன்னதி எங்க இருக்குன்னா, எனக்கு சக்கரபாணி பெருமாளும் வேணும், எனக்கு சாரங்கபாணி பெருமாளும் வேணும், நினைச்ச நேரத்துல 2 பேரையும் போய் சேவிக்கிற மாதிரி இருக்கணும். அதனால சரியா 2 பேருக்கும் நடுவுல நான் கோயில் கொள்கிறேன்னு சொல்வது போல சாரங்கபாணி பெருமாள் சன்னதிக்கும் சக்கரபாணி பெருமாள் சன்னதிக்கும் இடையிலே கோயில் கொண்டிருக்கிறார் இந்த திருமழிசை ஆழ்வார். இவருக்கு வலது பக்கம் சாரங்கபாணி, இடது பக்கம் சக்கரபாணி. எப்ப நினைக்கிறாரோ அப்ப போய் சேவிச்சுக்கலாம். அவளை போய் சேவிக்கிறத தவிர மற்ற சமயம் எல்லாம் கூட அவளையே யோக தசையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி விசேஷமா
திருமழிசை ஆழ்வாருடையதான திருவுள்ளத்தை கொள்ளை கொண்ட பெருமாள் இவர். இந்த அமுதன் இருக்கிறானே, அந்த அமுதன் முதல்ல இந்த கும்பகோண கஷேத்திரத்துல எழுந்தருளி இருந்து ஜனங்களை எல்லாம் அனுகிரகிக்கிறதுக்காக அவன் அவதாரம் பண்ணினான். இது முதல் காரியம். இரண்டாவது, ஜலந்தர வதம் பண்ணின சுதர்சன ஆழ்வானை ஏவி பாதாளத்துக்கு போய் ஜலந்தரனை வதம் பண்ணிட்டுவான்னு நியமிச்சது இரண்டாவது காரியம். மூணாவதா, நீ வதம் பண்ணிட்டு வந்து இந்த சக்கரதீர்த்த கரைன்னு சொல்லக்கூடியதான படித்துறையிலே இருந்து லோகத்தை எல்லோரையும் அனுகிரகித்துக் கொண்டிருக்க வேணும்னு நியமிச்சது மூணாவது காரியம். சூரியன் தபஸ் பண்ணின போது சக்கரபாணி பெருமாளாக அவதாரம் பண்ணி சக்கர ரூபத்திலேயே இருந்து கொண்டு லோகத்தை வாழ்வித்துக் கொண்டிருப்பது அடுத்த காரியம். இதெல்லாம் போதாதுன்னு அந்த சக்கரத்தாழ்வானுடைய அம்சமாக திருமழிசை ஆழ்வாரை அவதாரம் பண்ண வைத்து அவர் மூலமாக பிரபந்தங்களை பாடி இந்த லோகத்தை திருத்தி பணி கொண்டு ஜனங்களை மோட்சத்துக்கு அனுப்பினது இன்னொரு உபகாரம். அடுத்தபடியா, வாழ்நாள்ல அவர் ஜனங்களுக்கு பண்ண அனுகிரகம் போராதுன்னு இப்ப அர்ச்சாவதாரமாக இருந்து கொண்டு இந்த கஷேத்திரத்திலே எல்லோரையும் அனுகிரகித்துக் கொண்டிருக்கும்படியான பெருமாளுடைய சங்கல்பம் அடுத்த விசேஷமான அனுகிரகம். இப்படி திருமழிசை பிரான் என்ன, அவருடைய மூல காரணமான சக்கரபாணி பெருமாள் என்ன, அவருக்கும் மூலமான அமுதன் என்ன, இவெல்லாம் இன்னைக்கும் இந்த கஷேத்திரத்துல இருந்துட்டு நம்மளை அனுகிரகிச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் ஸ்தல புராணத்தோடைய ஒத்து வரக்கூடியதான அனுபவங்கள். இப்போ சக்கரபாணி பெருமாளுடைய கோயில் அமைப்பு அப்படின்னு பார்த்தோமானா, காவிரி ஆற்றினுடைய சக்கரப்படித்துறை அப்படின்னு சொல்லக்கூடியதான படித்துறைக்கு அருகே அங்கே இருந்து தெற்கிலே கொஞ்சம் தூரத்துல கிழக்கு முகமா கிழக்க பார்த்தா மாதிரி அமைந்திருப்பது சக்கரராஜ பெருமாள்னு சொல்லக்கூடிய சக்கரபாணி பெருமாளுடைய சன்னதி. கொஞ்சம் பெரிய கோயில் தான். 5 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம். 5 நிலைகள் கொண்ட ராஜகோபுரத்துக்கு முன்னால சன்னதி வீதி. அந்த சன்னதி வீதி கோடியில அனுமார் சன்னதி. சன்னதி வீதியினுடைய ஆரம்பத்திலே ஒரு 4 கால் மண்டபம், பெருமாள் புறப்பாடு சமயத்திலெல்லாம் எழுந்தருளி ஆரத்தி கண்டருளக்கூடியதான மண்டபம். இதெல்லாம் சேவிச்சுண்டு 5 நிலை ராஜகோபுரத்தை சேவிச்சுண்டு உள்ள நுழைஞ்சோமானா, சன்னதி வீதி மேடா இருக்கும், சன்னதி பள்ளமா இருக்கும். அதனால ராஜகோபுரத்துக்குள்ள இறங்கி அப்படியே பள்ளத்துல இறங்கி வந்தோமானா, நம்ம கண் முன்னால நேர இருக்கக்கூடியது ஆச்சரியமா வட்ட வடிவத்திலே இருக்கக்கூடிய ஒரு மண்டபம். விசேஷ காலங்கள்ல எம்பெருமான் அங்கே எழுந்தருள்கிற மண்டபம். அந்த மண்டபத்துல எம்பெருமான் எழுந்தருளி இருப்பதாக தியானம் பண்ணி கொண்டு அங்க சேவிச்சுக்கிறோம். சேவிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நகர்ந்தோமானா ஆச்சரியமான பலிபீட்டமும் பிரம்மோற்சவ சமயத்திலே கொடியேற்றக்கூடிய துவஜஸ்தம்பம்னு சொல்லக்கூடிய கொடிமரமும் அங்கே சாஷ்டாங்கமா விழுந்து சேவிச்சுட்டோமானா, அந்த பலிபீட்டத்திற்கும் துவஜஸ்தம்பத்திற்கும் வலது பக்கத்திலே விசேஷமாக சக்கர தீர்த்தம்னு சொல்லக்கூடிய சக்கர புஷ்கரணி. பரம பவித்திரமான நம்முடைய நோய்களை, கஷ்டங்களை, பயங்களை, பாவங்களை எல்லாம் போக்கக்கூடிய அந்த சக்கர புஷ்கரணியிலே தீர்த்தாமாடுறதோ, புரோட்சிச்சுக்கிறதோ அல்லது கைகூப்பி சேவிச்சுக்கிறதோ இதெல்லாம் பண்ணிட்டு கடந்து உள்ள போனோமானா, நமக்கு வலது பக்கத்திலே விசேஷமா ஆழ்வார் ஆச்சாரியால் சன்னதி. அந்த சன்னதியிலே சுவாமி நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், ராமானுஜர், சுவாமி தேசிகன் இவா மட்டும் எழுந்தருள் இருக்கிறார்கள். பக்கத்துல ஒரு அனுமார் சன்னதி. இவாளையெல்லாம் சேவிச்சுட்டு உள்ள நுழைஞ்சோமானா அடுத்த பிராகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இன்னொரு சுற்று. அதுக்கு ஒரு சின்ன கோபுரம். வாசல்ல பெரிய ராஜகோபுரம், அடுத்தபடியா இந்த பிராகாரத்திற்கு ஒரு சின்ன கோபுரம், ராஜகோபுரத்தை போல சின்ன கோபுரம். அந்த பிராகாரத்தின் வழியா, அந்த ராஜகோபுரத்தின் வழியா நுழைஞ்சுட்டு உள்ள போனோமானா சில படிகள் மேல ஏறணும். இப்ப மேடு போல இருக்கக்கூடிய அமைப்பிலே பெருமாளுடையதான சன்னதி. அமுதன் சன்னதியை போலவே நமக்கு முன்னாலே நேர போய் பெருமாளை சேவிக்க முடியாது. இங்கும் அமுதன் சன்னதியை போல உத்தராயண வாசல், தட்சிணாயன வாசல்னு 2 வாசல் உண்டு. இங்கும் அமுதன் சன்னதியை போலவே முன்னால சவர் போல இருக்கும், ஜன்னல் போல இருக்கும். அங்க துவாரபாலக்கா எழுந்தருள் இருப்பா. அவாலண்ட விழுந்து சேவித்து அனுமதி பெற்றுக் கொள்கிறோம். அப்படி பிரதட்சிணமா போனோமானா பெருமாள் ஒரு சின்ன மலை மேல எழுந்தருள் இருக்கிற மாதிரி, படியேறி போய் சேவிக்கிற மாதிரி ஒசரத்துல இருக்கார் பெருமாள். அந்த படிக்கட்டுகளை ஏறி போனா 2 வாசல். நாம பிரதட்சிணமா போறச்ச முதல்ல நமக்கு வலது பக்கம் வரக்கூடியது தட்சிணாயன வாசல். ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் முடிய அந்த வாசல் வழியா பெருமாளை சேவிச்சுட்டு அந்த வாசல் வழியாவே இறங்கணும். உத்தராயண வாசல் பூட்டியே இருக்கும். தை மாசத்துல இருந்து ஆணி மாசம் முடிய உத்தராயண வாசல் வழியா பெருமாளை போய் சேவித்து அந்த வாசல் வழியே இறங்கணும். அப்ப தட்சிணாயன வாசல் பூட்டியே இருக்கும். விசேஷமா இந்த தட்சிணாயன வாசலை கடந்து அப்படி பிராகாரத்தை பிரதட்சிணம் பண்ணிட்டு போனோமானா பின்னாலே நிறைய மரங்கள், விசேஷமான மரங்கள். மாதுளம்பழ மரம் என்ன, எலுமிச்சை மரம் என்ன, நாவல் பழ மரம் என்ன, புஷ்ப செடிகள் என்ன, புஷ்ப மரங்கள் என்ன, துளசி வனம் என்ன, இப்படி ஆச்சரியமா
பெருமாள் பிராட்டி கையை கோத்துண்டு உலாவி வரக்கூடிய நந்தவனம் போல இருக்கக்கூடிய ஆச்சரியமான வனப்பகுதி. அப்படி பிரதட்சிணமா வரச்ச அண்ணாந்து பார்த்தோமானா சக்கரபாணி பெருமாளுடையதான சக்கர விமானம், வைதிக விமானம், வேத விமானம் சேவையாருது. சேவிச்ச மாத்திரத்துல நம்முடைய பாவம் எல்லாம் போறது. அப்படி விமான பிரதட்சணத்தை பண்ணிட்டு வரச்ச பிராகாரத்துல அடுத்தபடியா நமக்கு வலது பக்கத்திலே பெருமாளுக்கு பின்புறம் தனிக்கோயில் நாச்சியாரான விஜயவள்ளி தாயாருடைய சன்னதி. விஜயவள்ளி தாயாரும் கூட தரையிலே எழுந்தருளி இருக்காமல் பெருமாளுக்கு சமானமா பெருமாள் ஆட்டமா படி ஏறி போய் சேவிக்கிற மாதிரி ஒரு சின்ன மலை போல இருக்கிற பகுதிக்கு மேல மேட்ல இருக்கா. அவளை பிரதட்சிணமா வந்து அந்த தாயார் சன்னதி படியேறி போய் விஜயவள்ளி தாயாரை சேவிக்கிறோம். விசேஷமா விஜயவள்ளி தாயாரை மூலவரையும் உற்சவரையும் சேவித்துக் கொண்டு தாயாருடைய புருஷகாரத்தோடைய கூட தாயார் சன்னதி வாசல்ல வந்து நின்னோமானா நமக்கு வலது பக்கத்துல அப்படியே மேல பார்த்தா எம்பெருமானுடைய விமான சேவையாருது. சேவிச்சுக்கிறோம். தாயாரை சேவிச்சுட்டு தாயார் அனுமதியோட இறங்கி கீழே வந்தோமானா விசேஷமா உத்தராயண வாசல். எந்த சமயத்துல போறோமோ அந்த வாசல் வழியா மேல போறோம். போய் பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு போறச்ச மேல பெருமாள் சன்னதிக்கு நேரே ஒரு அனுமார் இருக்கிறார், அவரை சேவிச்சுக்கிறோம். கருடன் இருக்கார், அவரை சேவிச்சுக்கிறோம். பெருமாள் சன்னதிக்குள்ள நுழையறச்ச 4 துவாரபாலகா இருக்கா. வழக்கமா 2 பேர் இருப்பா. இங்க 4 துவாரபாலகா. முதல்ல 2 பேர், அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல அடுத்த 2 பேர். ஜெயன் விஜயன் சொல்லக்கூடிய 2 துவாரபாலகா, சண்டன் பிரசண்டன் சொல்லக்கூடிய 2 துவாரபாலகான்னு ஜெய விஜயாதி துவாரபாலேபியோ நமஹ, சண்ட பிரசண்டாதி துவாரபாலேபியோ நமஹ அப்படின்னு அவளுடைய ஸ்தோத்திரத்தை சொல்லி அவளை கை கூப்பி அவளுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு உள்ள போறோம். போனோமானா ஆச்சரியமா நுழைஞ்ச உடனே நமக்கு வலது பக்கத்துல எப்போதும் திருமஞ்சனம் கண்டருள்வதற்கு சித்தமாக இருக்கக்கூடிய சக்கரபாணி பெருமாளுடைய ஒரு உற்சவரும் ஒரு தாயாரும். அவ நிறைய பிரார்த்தனை திருமஞ்சனங்கள் நடக்கிறதுனால எப்போதும் திருமஞ்சன கோலத்துல ஏகாந்தமான வஸ்திரத்தை சாத்திண்டு நெத்தில திலகம் மாத்திரம் சாத்திண்டு எழுந்தருளி இருக்கா. அவளை சேவிச்சுண்டு உள்ள போனோமானா ஆச்சரியமான கர்ப்ப கிரகம். ஷட்கோண சக்கரம், 6 கோணங்களை உடைய சுதர்சன சக்கரம். அதிலே மூலவர் சக்கரபாணி பெருமாள் 8 திருக்கரங்களோட கூட 8 திருக்கரங்களிலும் 8 ஆயுதங்களை ஏந்தி கொண்டு அபயஸ்தத்தோடைய கூட எம்பெருமான் விசேஷமா சுதர்சனனை போலே சேவை சாதிக்கிறான். அவன் பக்கத்துல மூலவரான சுதர்சனவள்ளி தாயாரும் உண்டு. உற்சவரான சக்கரபாணி பெருமாள் சக்கரராஜனுக்கு மூலவரை போல அதே திருக்கோலம், அறுகோண வடிவிலே இருக்கக்கூடிய ஷட்கோண சுதர்சன சக்கரம். அதுக்கு நடுவுல பெருமாள். மூலவருக்கு 8 திருக்கரங்கள், ஆனால் உற்சவருக்கு 4 திருக்கரங்கள். மேல் 2 திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு கீழ் 2 திருக்கரங்களாலே அங்குசம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தையும் கதைன்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஆயுதத்தையும் ஏந்தி கொண்டு 4 ஆயுதங்களோட கூட 4 கரங்களோட கூட சேவை சாதிக்கக்கூடிய உற்சவர் விசேஷமான சக்கரபாணி பெருமாள் உற்சவர். இந்த மூலவரான சக்கரராஜ பெருமாளை எப்போதும் பிரம்மா, சூரியன், அகிர்புத்னியன்னு சொல்லக்கூடிய ருத்ரன், அக்னி இவெல்லாம் எப்போதும் சேவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் வேணும் என்பதற்காக. இப்படி விசேஷமா உற்சவர் பக்கத்திலையும் சுதர்சனவள்ளி தாயார் உற்சவர் எழுந்தருளி இருக்கா. இவாளை எல்லாம் சேவிச்சுண்டு மேல இந்த எம்பெருமான் சன்னதிக்கு இமீடியேட்டாக இருக்கக்கூடிய பிரதட்சணமா வரும். அதுக்கு திருவெண்ணாழின்னு பேரு. அந்த திருவெண்ணாழி பிராகாரத்துல லக்ஷ்மி நரசிம்மன் என்ன, விஸ்வக்சேனர் என்ன, லக்ஷ்மி நாராயணன் என்ன, பஞ்சமுக ஆஞ்சநேயன் என்ன, ஸ்ரீவைகுண்டநாதன் என்ன இவாள்லாம் எழுந்தருளி இருக்கிறார்கள். இவாளை எல்லாமும் சேவிச்சுக்கிறோம். சேவிச்சுட்டு திரும்பவும் பெருமாளை கையை கூப்பிட்டு கீழே இறங்கிட்டோமானா ஆச்சரியமா பெருமாள் உற்சவம் கண்டருளக்கூடிய கண்ணாடி அறை, திருப்பள்ளி அறை, வாகன மண்டபம், அங்க தூண்ல ஒரு அனுமார் சன்னதி, இதோட எல்லாரையும் சேவிச்சுட்டு வெளியில வந்துடுறோம். இப்படி விசேஷமா இந்த எம்பெருமானுடையதான சன்னதி அமைந்திருக்கிறது. அமுதனை போலவே இந்த எம்பெருமானுக்கும் நிறைய விசேஷ உற்சவங்கள் எல்லாம் நடக்கிறது. பஞ்சபர்வம்னு சொல்லக்கூடிய அமாவாசை, பௌர்ணமி, மாசப்பிறப்பு, ஏகாதசிகள், சிரவண நட்சத்திரம், இந்த மாதிரி விசேஷ நட்சத்திரங்கள்ல எம்பெருமானுக்கு புறப்பாடு திருமஞ்சனம். வெள்ளிக்கிழமைகளிலும் மகம் நட்சத்திரத்திலும் தாயாருக்கு உற்சவம். சித்திர மாசத்தில் அக்ஷய திருதியை அன்னைக்கு அமுதன் முதலான மற்ற எம்பெருமான்களோடு சேர்ந்து கண்டருளக்கூடிய கருட சேவ உற்சவம்.
அமுதனுடைய சைத்திர பிரம்மோற்சவத்தின் போது பிரம்மோற்சவம் தொடங்கி விடாயாற்றி வரைக்கும் அமுதனோடு கூட அமுதன் சன்னதியிலே எழுந்தருளி இருந்து இந்த எம்பெருமான் கூடவே கண்டருள்கிற அத்தனை உற்சவங்களும், வைகாசி மாசத்திலே வசந்தோற்சவம், ஆணி மாசத்தில் சித்ரா நட்சத்திரத்தன்னைக்கு சுதர்சன ஜெயந்தி மகோத்சவம், ஆடி மாசத்தில் ஜேஷ்டாபிஷேகம், ஆடி 18ஆம் பெருக்கு உற்சவம், ஆவணி மாசத்தில் பவித்ரோற்சவம், ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம், உரியடி உற்சவம், புரட்டாசி மாசத்தில் தாயாரான விஜயவள்ளி நாச்சியாருக்கும் சுதர்சனவள்ளி தாயாருக்கும் நவராத்திரி உற்சவம், சக்கரபாணி பெருமாள், விஜயவள்ளி தாயார், சுதர்சனவள்ளி தாயார் இவா 3 பேரும் சேர்த்தியிலே கண்டருளக்கூடிய மகாநவமி உற்சவம், விஜயதசமி ஆஸ்தான உற்சவம். விஜயதசமி அன்னைக்கு இந்த சக்கரபாணி பெருமாள் அமுதனோடும் ராமசுவாமியோடும் எழுந்தருளுகிற பார்வேட்ட உற்சவம், அம்பு போடுற உற்சவம். ஐப்பசியிலே தீபாவளி ஆஸ்தான உற்சவம், கடைமுழுக்கு உற்சவம். கார்த்திகையிலே கிருத்திகா தீபோற்சவம், கைஷிக ஏகாதசி துவாதசி உற்சவம். மார்கழியிலே ஸ்ரீவைகுண்ட ஏகாதசி உற்சவம். அமுதனை போல இந்த எம்பெருமானுக்கும் பகல் 10 ராப்பத்து உண்டு. அமுதனுக்கு மார்கழி 1லேருந்து 10, பகல் 10, 11லேருந்து 20 ராப்பத்து. 22 தேதிக்கு அத்தியனோற்சவம் முடிகிறது, 23 தேதிக்கெல்லாம் பிரம்மோற்சவம் ஆரம்பிச்சுடுறது. ஆனா இந்த எம்பெருமானுக்கு மார்கழி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் டோலோற்சவம்னு சொல்லக்கூடிய ஊஞ்சல் உற்சவம். 11ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பகல் 10 உற்சவம். மார்கழி 21லேருந்து 30 முடிய ராப்பத்து உற்சவம். தை மாசத்துல தாயார் கணுப்பிடி வைக்கக்கூடிய உற்சவம். கணு அன்னைக்கு பெருமாள் அமுதனோடு கூட எழுந்தருள்கிற பார்வேட்ட உற்சவம். அன்னைக்கே அமுதனோடும் ராமசுவாமியோடும் எழுந்தருள்கிற திரு வேடர் பரின்னு சொல்லக்கூடிய வேடுபரி உற்சவம். அன்னைக்கே அமுதனோடும் ராமசுவாமியோடும் கண்டருள்கிற பிரணய கலக உற்சவம்னு சொல்லக்கூடிய மட்டையடி உற்சவம். தை அமாவாசிய உற்சவம், ரதசப்தமி உற்சவம். மாசி மாசத்திலே துவஜாரோகணமாகி 10 நாள் நடக்கக்கூடியதான பிரம்மோற்சவம். அந்த பிரம்மோற்சவம் முடிந்து விடாயாற்றி வரைக்கும் நடக்கக்கூடிய உற்சவங்கள். ஒரு விஷயம் நன்னா இங்கு கவனிக்கணும். சூரியன் எம்பெருமானுக்கு வாகனங்களை எல்லாம் பண்ணி, கொடிமரம் எல்லாம் பண்ணி, கொடியேற்றி பிரம்மோற்சவத்தை நடத்தி வைத்தது வைகாசி மாசம். இப்ப இந்த எம்பெருமானுக்கு உற்சவங்கள் நடந்து கொண்டிருப்பது மாசி மாசம். இந்த வழக்கம் எப்போது, எதற்காக, யாராலே ஏற்பட்டதுன்னு தெரியல. ஆனா புராணத்துல சூரியனுடையதான ஒரு வார்த்தை இருக்கு. என்னாலே இப்போது ஆரம்பித்து நடத்தி வைக்கப்படுகிற இந்த உற்சவம் காலப்போக்கில் நின்னு போயிட்டா, இதை யாரானும் திரும்பி நடத்தி வைத்தா அவர்கள் இந்த சக்கரபாணி பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே எல்லா ஐஸ்வர்யங்களையும் அடைந்து தேவேந்திர பதத்தை அடைவார்கள்னு சொல்லியிருக்கான் சூரியன். அத சக்கரபாணி பெருமாளும் சாட்சியா இருந்து கேட்டு இருந்தார். அதனால பின்னால இந்த உற்சவம் நின்று போகும் அப்படின்னு பெருமாளுடைய சங்கல்பத்தினாலே சூரியனுக்கு எம்பெருமான் ஞான பிரதானம் பண்ணியிருக்கிறான், விஷயதானம் பண்ணியிருக்கிறான். அதனால சூரியனால கிரகிச்சு சொன்ன முடிஞ்சது. அதன்படி இந்த உற்சவம் நின்று போயிடுத்து. இப்போ திருக்குடந்தைக்கு மாசி மாசம் போனோமானா அந்த கஷேத்ராதீசனான ஆதிவராக பெருமாளுக்கு மாசி மகம் பிரம்மோற்சவம்னு நடக்கும். அதே சமயத்துல இந்த சக்கரபாணி பெருமாளுடைய உற்சவமும் நடக்கும். அதே சமயத்துல கடத்தெருவில் இருக்கக்கூடிய கோபாலன், ராஜகோபாலனுடைய உற்சவமும் நடக்கும். இப்படி 3 பெருமாள்களுடைய உற்சவமும் நடக்கும். இவெல்லாம் பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள்கள். அமுதன் சன்னதியில இருந்து கொஞ்சம் அப்படியே வந்தோமானா, காவேரி பக்கமா வந்தோமானா, மேல காவேரி பக்கமா வந்தோமானா, முதல்ல வராக புஷ்கரணி கரையிலே இருக்கக்கூடிய ஆதிவராக பெருமாள். அவர்ல இருந்து ஒரு 2 தெரு திரும்பினோமானா பெரிய கடத்தெரு, அங்கே ராஜகோபால பெருமாள். அந்த ராஜகோபால பெருமாள் கடத்தெருவினுடைய இன்னொரு கோடியிலே சக்கரபாணி பெருமாள். இப்படி 3 பெருமாளும் பக்கத்துல இருக்கா. இந்த 3 பெருமாள்களும் புறப்பாடாகி வாகனத்துல வருவா. வரச்ச 3 பெருமாளும் ஒருத்தர் எதிரில் சந்திச்சுக்கிறதோ, இல்ல 3 பெருமாளும் முன்ன பின்ன சேர்ந்து புறப்பாடு கண்டறதோ கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். மாசி மகம் 10 நாள், மாசி மகத்துக்கு முன்னாடி 9 நாள், அன்னைக்கு 10ஆம் நாள் வரும்படியா. அந்த 10 நாள்ல ஏதாவது 1 நாளோ 2 நாளோ கும்பகோணத்துக்கு போனா இந்த 3 எம்பெருமான்களையும் விசேஷமா நாம பிரம்மோற்சவத்துல ஒன்னா சேவிக்கலாம். அப்படி தொடர்ந்து மாசி மாசத்துல இந்த உற்சவமானது நடந்துட்டு வர்றது. சூரியனாலே ஆரம்பித்து வைக்கப்பட்ட வைகாசி பிரம்மோற்சவம் நின்று போயிடுத்து. இந்த கஷேத்திரத்திலே எழுந்தருளியிருந்த மகா வித்வானும் அமுதனுக்கும் சக்கரபாணி பெருமாளுக்கும் விசேஷமாக அருளி செயல் கைங்கரியங்களை பண்ணின ஆச்சாரிய புருஷருமான ஸ்ரீ உவ்வே மகாவித்வான்
திருக்குடந்தை இளையவில்லி சீனிவாசாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய சுவாமி சூரியனாலே நடத்தி வைக்கப்பட்டு நின்று போன பிரம்மோற்சவத்தையும் யாரானும் திரும்ப நடத்தி வைத்தாலானா ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்னு திருவுள்ளம் பற்றி எழுதியிருக்கிறார். அந்த மகானுடையதான திருவுள்ளத்தை எம்பெருமான் சக்கரபாணி நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்பதாக ஸ்ரீ வைஷ்ணவா அத்தனை பேரும் நாம பிரார்த்திச்சுப்போம். எம்பெருமான எந்த மகானுபாவனுக்கு அந்த கொடுப்பனை வாய்த்து திரும்பவும் எம்பெருமானுடைய வைகாசி உற்சவத்தை நடத்தி வைக்கிறானோ அதை நாம சேவிக்கணும், கூடிய சீக்கிரம் சேவிக்கணும்ன்றதா எம்பெருமான பிரார்த்தித்துக் கொள்வோம். இப்படி மாசி மாசத்துல பிரம்மோற்சவம், விளையாட்டு உற்சவம், பங்குனி மாசத்திலே பங்குனி உத்தர தன்னைக்கு பெருமாள் பிராட்டிகளுக்கு திருக்கல்யாண உற்சவம், நடுவுல சக்கரபாணி பெருமாள், வலது பக்கம் சுதர்சனவள்ளி தாயார், இடது பக்கம் விஜயவள்ளி தாயார் அப்படின்னு ரெண்டு தாயார்களோட கூட பெருமாள் சேர்த்தி சேவை கல்யாணோற்சவம் கண்டருகிற கண்கொள்ளா காட்சி. இப்படி விசேஷமா இந்த எம்பெருமானுக்கு வருஷமெல்லாம் உற்சவங்கள். இவர் விஷயமான ஸ்தோத்திரம் அப்படின்னு பார்த்தா ஸ்தல புராணத்திலே சூரியன் பண்ணினதான ஸ்தோத்திரம். அதுல முக்கியமா இவருடைய தியான ஸ்லோகமான அடியன் உபன்யாச ஆரம்பங்கள்ல சொல்லக்கூடியதான அந்த ஸ்லோகம். பரமத பங்கத்திலே சுவாமி தேசிகன் ஆரம்பத்திலும் கடைசியிலும் சுதர்சனாழ்வார ஸ்தோத்திரம் பண்ணி 2 பாசுரங்கள் பண்ணியிருக்கார். முதல்ல ஆரம்பிக்கிறச்ச எண்டல அம்புயத்துள் அப்படின்னு ஒரு பாசுரம், கடைசியில முடிக்கிறச்ச ஒரு பெரிய பாசுரம். இந்த 2 பாசுரங்களும் சக்கர தாழ்வாரை சக்கர ரூபியாக இருக்கக்கூடிய சக்கரபாணி பெருமாளை மங்களாசாசனம் பண்ணின பாசுரங்களாக கொண்டு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இந்த 2 பாசுரத்தையும் சக்கரபாணி பெருமாள் விஷயமான பாசுரமாக சேவித்து வருகிறார்கள். நாமளும் சேவிக்கலாம். அதை தவிர்த்து இவன் சுதர்சனாம்சமாக இருக்கிறபடியினாலே சுதர்சனாஷ்டகம் என்ன, ஷோடசாயுத ஸ்தோத்திரம் என்ன, சுதர்சன சதகம் என்ன, இதெல்லாம் இந்த எம்பெருமான் விஷயமாக சேவிக்கலாம். இப்படி விசேஷமான இந்த எம்பெருமானுடையதான அனுகிரகம் நம் எல்லோருக்கும் ஏற்பட வேணும். எல்லா விதமான கஷ்டங்களையும் தீர்த்து வைத்து எல்லா விதமான நன்மைகளையும் அனுகிரகிக்கக்கூடிய வரப்பிரசாதியான இந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் இந்த புராணத்தை சொன்னவா கேட்டவா எல்லாருக்கும் ஏற்பட்டு யார் யாருக்கு என்னென்ன கோரிக்கைகள் உண்டோ அதெல்லாம் இந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே பலிதமாக வேண்டும் என்பதாக பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். இதோட சக்கரபாணி பெருமாளுடையதான வைபவம் முடிகிறது. இனி பாக்கி இருக்கக்கூடியது தியான ஸ்லோகங்கள், பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பாசுரம், ஆழ்வார் அனுபவம். அதை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். ஸ்ரீமதே சுதர்சனவல்லி விஜயவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ சக்கரராஜ பரபிரம்மனே நமஹ. ஆழ்வாரெம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.